புதியுகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தி யம்மியஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் புதியுகம். எஸ், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. எப்பவுமே நான் சொல்றது ஒண்ணுதான், நம்மளோட செஃப் விஜி மேம் வந்தாங்க அப்படின்னா அந்த டிஷ்ஷு கை இப்படி பட்டாலே அது எப்படி பொண்ணா மாறுதோ அது மாதிரி டேஸ்டா மாறிடும் அப்படிங்கிறதுல தேர் இஸ் நோ டவுட். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் சொன்னதுல கொஞ்சம் மெய் மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வர்ணிச்சு சொன்னீங்களா, அதனாலதான். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு கேப்ல என்ன ஏதாவது சொல்லுவீங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காதீங்கிறாங்க. எதை நம்புறது? இல்லை, யூ ஆர் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட், குட், அழகு எல்லாமே இருக்கு. டோன்ட் வெரி. அறிவு விட்டுட்டீங்க. அறிவு இருக்கா? சேர்த்து சொல்லுங்க. இல்லை இருக்கா? இல்ல நிறைய இருக்கா? ஓகே, அப்போ ஓகே. அழகு அறிவு எல்லாம் சேர்ந்து என்னன்னு சொல்லி புகழ்ந்துருக்காங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டிஷ்? இன்னைக்கு கார்ன் போட்டு கேரட் போட்டு ஒரு பராத்தா அண்ட் தென் ஆனியன் குருமா. கார்ன் கேரட் பரோட்டா அண்ட் ஆனியன் குருமா ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கோதுமை மாவு செஞ்சு வச்சிடுவோம் சப்பாத்திக்கு. அண்ட் தென் குருமா வச்சுட்டு மற்றதெல்லாம் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு பண்ணலாம். எஸ். உப்பு, இந்த உப்புல ஒரு பிரச்சனையே ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி கல் உப்பு யூஸ் பண்ணுங்க, பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுங்க, இல்ல ஒயிட் சால்ட் இதை யூஸ் பண்ணாதீங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க இப்படின்னு எல்லாத்தையும் இப்படி சொன்னா என்னதான் பண்றது? சாப்பிடாமலே இருந்துடலாம். தண்ணி வேணும். இல்லை, கல் உப்பு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண சொல்றாங்கன்னா. சாப்பிடாம இருக்க சொல்றீங்க, ஆனா நீங்க சமைச்சதை நாங்க எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? அது கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். அதை மிஸ் பண்ணவே கூடாது. ஆமா, பராத்தாக்கு நம்ம பிணையறதுலயும் சப்பாத்திக்கு நம்ம மாவு பிணையறதுலயும் என்ன மேஜரான டிஃபரன்ஸ்? இல்ல இது ரெண்டுமே ஈக்குவலா தான். சேமா தான் வரும். ஆமா, உள்ள ஸ்டஃப் பண்ணி வைக்க போறோம், அவ்வளவுதான். டிஃபரன்ஸே அவ்வளவுதான். ஆமா, சப்பாத்தி பண்ற மாதிரி தான். இது உள்ள ஸ்டஃப் பண்ணி வைக்கிறோம். அப்ப நம்ம இப்படி கூட சொல்லலாம், சப்பாத்திக்குள்ள வைக்கிறது கேரட் பராத்தான்னு சொல்லலாம். ஸ்டஃப்ட் சப்பாத்தின்னு கூட சொல்லலாம். சொல்லுங்க. நம்ம புதுசா கண்டுபிடிப்போம். ஏன் அப்படின்னா நம்ம விஜய் மேம் சொல்லியிருக்காங்க, சமையல் என்பது ஒரு கலை, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். கரெக்டா? கண்டிப்பா, நம்மளே உருவாக்குறது தானே எல்லாமே. உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் டிஷ் ஆயிடும், அது சிக்னேச்சர் ஆயிடும். உங்களோட சிக்னேச்சர். எல்லாருமே சமைக்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், ஷோ பாக்குற எல்லாருமே. இங்க பாக்குறதுக்கு ரொம்ப காமா இருக்கீங்க. வீட்டுல எப்படி? கோவப்படுற ஒரு பர்சனா இல்ல சைலண்டா எல்லா வேலையும்? அப்படிலாம் இல்ல, பயங்கரமா கோவம் வரும். உங்களை பார்த்தா அப்படி தெரியலங்க, கொஞ்சம் தள்ளி தான் நிக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நிக்கணும். நல்லா கோவப்படுவேன். சும்மாலாம் கோவப்பட மாட்டேன். தேவையில்லாம யாராவது கோவப்படுவாளா சொல்லுங்க? ஆனா கோவம் வந்தேன்னா ஹைப்பர்ல போயிடும், அந்த மாதிரி கோவம் வரும். உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கூட கமெண்டா வரலாம். கரெக்டா? இப்போ லைட்டா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். மேல லைட்டா கொஞ்சம் ஆயில், எண்ணெய் ஸ்டிக்கினஸ் இல்லாம நம்மளால ஆக்சுவலா ட்ரை ஆகாது, காயாது. அந்த காயாம இருக்கிறதுக்காக இந்த இது. கல்லுல போட்டா காயுமா காயாதப்போ? கல்லுல போட்டா ஏன் காயினா சுட்டு எடுத்துருவோம். இப்போ நம்ம ஆனியன் குருமா போகலாமா? என்ன வேணும்? கடாய் வேணும் ஆனியன் குருமாக்கு. ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் நீங்க எப்பெல்லாம் எண்ணெய் எடுக்கிறீங்களோ என் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. ஆமா, கண்டிப்பா. மறந்து கூட நீங்க ஆயில்னு சொல்லக்கூடாது. இப்ப கடுகு, போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை, ஆனியன் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றி ஜஸ்ட் ஒரு கொதி, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த ஆனியன் குருமா செஞ்சாச்சு, முடிச்சாச்சு. எங்கள் அம்மாவோட இது டிஷ்ஷு.
ஆனியன், வெங்காயம். நம்ம எபிசோட்ஸ்ல தான் வெங்காயம் ஒவ்வொரு விதமா இருக்கிறத நான் பார்க்குறேன். அதாவது கட்டிங் ஸ்டைல் ஒவ்வொரு விதமா இருக்கு. இவங்களுக்கு பிடிச்சது ரொம்ப வெங்காயம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய வெங்காய டிஷ்ஷா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பச்சை மிளகாய். இல்லை மிளகாத்தூள்லாம் போட போதில்லை, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில். நம்ம நிறைய போட்டிருக்கோமே. ஆமாம், இதோட காரம் மட்டும்தானே இருக்க போகிறது. நல்ல ஒரு வாசனை. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, வெங்காய குருமா பயங்கரமா வதக்கிட்டு இருக்கீங்க போலயே. ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட புதுமையான செஃப் விஜி மேம். குளிர்காலங்கள் அப்படின்னாலே நமக்கு வந்து தண்ணி தாகமே எடுக்காது. பட் தண்ணி குடிக்காம இருந்தாலும் பிரச்சனை ஆயிடும். யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து. ஸோ தண்ணி கம்பல்சரி நம்ம குடிக்கணும். ஒரு அளவு வச்சு குடிப்போம். மெயினாக நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா டீ, காஃபீஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1-2 ட்ராப் லெமன், ஹனி, மஞ்சத்தூள். அப்படி இல்லை அப்படின்னா ஜிஞ்சர் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை க்ரீன் டீ வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கட் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும். ஸோ தட் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேயும் எந்த பிரச்சனை வராது, எந்த ஜீரண கோளாறு எதுவுமே வராத வண்ணம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வின்டர் சீசனில் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ஹேவ் டீடாக்ஸ் வாட்டர். நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக நான் மார்னிங் குடிப்பேன் கொஞ்சம் வாமா. பார்த்தீங்களா, இதுதான் இவங்க ரொம்ப ப்ரிமிட்டிவாக யோசிக்கிறாங்க. ஓகே, மஞ்சத்தூள் அண்ட் தென் உப்பு. உப்பு எப்பவுமே நம்ம உப்பு போட்டதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இன்னைக்கு மாத்தி ஆட் பண்ணிட்டோம். எவ்வளவு அலர்ட்டா இருக்கேன்னு பாருங்க. அலர்ட் எப்பவுமே இருக்கணும். தண்ணி தாங்க கொஞ்சம். மஞ்சத்தூள் வாடை போகிறதுக்காக இந்த வாட்டர், இந்த தண்ணி. ஓகே, அடுத்ததான் நம்ம ஆட் பண்ண போகிறது தேங்காய் பால். ஆனால் இது எனக்கு வித்தியாசமாக இருக்குது. யூஸ்வலாக இப்போ நம்ம வெங்காயம் இல்லை மசாலாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது தயிர்லாம் ஆட் பண்ணுவோம். பட் இந்த வெங்காய குருமாக்கு ஹைலைட் கொடுக்கறதே இந்த தேங்காய் பால் தான். ஓகே, சவுத் இந்தியன்ல வரா இல்லை நார்த் இந்தியன்ல வரா? என்னதான் நம்மளாம் இந்த சைடாக இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் இருக்கும், நம்ம ஒரு மும்பையில் பிறந்திருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர். சவுத் இந்தியன். ஏன் நான் கேட்க வேண்டிய கேள்வி முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களோ? சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் ஒரு 5 இது யோசிக்காம சொல்லணும் நீங்க. இப்போ என்ன? தோசை, இட்லி, சாம்பார். ஏங்க தமிழ்நாடு விட்டுருங்க, தமிழ்நாடு போக சவுத் இந்தியன்ல சொல்லுங்க பார்க்கலாம். போகாத சவுத் இந்தியன்கா மைசூர் அந்த மாதிரி மைசூர் தோசை அதை வேணா சொல்லிக்கலாம். மைசூர்ல வைக்கிற சாம்பார் அப்படிதான் சொல்லணும் நான். பாத்தீங்களாங்க, 5 சொன்னேன். நீங்க என்ன இட்லி, தோசை, சாதாரண. நீங்க சவுத் இந்தியன் டிஷ்னோட நார்த்துங்க. நீங்க சிக்கணும், எனக்கு அதுதான் வேணும். மாட்டி விடணும் ஆக மொத்தம். இப்ப தேங்காய் பால் போட்டுடலாமா? ஓகே, யோசிங்க. அப்படியே யோசிக்கிறீங்க. ஷோ முடியறதுக்குள்ள நமக்கு 5 நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து அவங்க சொல்லணும். நிறைய இருக்கே. இது இந்த கலர்ல தான் இருக்கும். ஆமா, இந்த கலர்ல தான் இருக்கும். இது நீங்க சப்பாத்தி பண்ணி அதை மேல ஊத்தி அப்படியே சாப்பிடணும். இது ரொம்ப கொதிக்க கூடாது, தேங்காய் பால் திரிஞ்சிடும். அதனால ஒரு கொதி, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது. டிஷ்ஷே ஓவர். ஆஃப் பண்ணிடலாம். சரி, இப்போ சர்வ் பண்ணிடலாம். இன்னும் நீங்க ஒன்று சொல்லல, ஞாபகம் இருக்கட்டும். நார்த் இந்தியன் டிஷ். அடுத்ததா பராத்தா. ஆமா, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமா? ஒரு பவுல் கொடுங்க.
கார்ன். ஏன்னா இது உள்ள ஸ்டஃப் பண்ணி நம்மளால வந்து விரட்ட முடியாது, அதனால ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். டிஷ்ஷு சொல்லுங்க. கார்ன், கேரட். இந்த டிஷ் இல்லைங்க, நார்த் இந்தியன் டிஷ். பனீர் பட்டர் மசாலா, ஆலு பராத்தா, அண்ட் தென் ரோட்டி, குல்ச்சா. மெயினான ஒரு டிஷ். ஆக்சுவலி மும்பை போனாலே அதை தான் சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டா ரைட், தப்பிச்சிட்டாங்கங்க. வடை பாவ் சாப்பிட்டுருக்கீங்களா மும்பைல? ஆக்சுவலி நான் வடை பாவை தான் மென்ஷன் பண்ணேன். ஓகே, நீங்க பாதி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். வடை பாவ். கேரட், கார்ன், கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணி பண்றாங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர், ஜீரகத்தூள், உப்பு, ஆனியன். நிறைய ஸ்டஃப் இருக்கு போலயே. ஆமா, இப்போ நம்ம பராத்தா போட ஆரம்பிச்சிடலாம். கல் சூடாகட்டும். சப்பாத்தி மாவு எடுத்து கொடுங்க, பராத்தா பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு எடுங்க, பராத்தா பண்ணிடலாம். நைஸ். சப்பாத்தி மாதிரியே தான். ஆமா, இது உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி பண்ண போறோம், அவ்வளவுதான். ஒரு ஸ்பூன் கொடுங்க. மோமோஸ் மாதிரி இருக்கு பார்க்கும்போது. வேக வச்சா மோமோஸ். போட்டுடலாமா? இது ஒன்று சாப்பிட்டாலே வயிறே ஃபுல்லாயிரும்னு நினைக்கிறேன் இல்லை? ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டஃப்ஸ் உள்ள வச்சிருக்கீங்க. டயட்ல இருக்கணும் அப்படின்னா இது ஒன்று சாப்பிட்டா. டயட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரெசிபி. ஸ்டஃப் பராத்தான்னு சொல்லலாம். இல்லை நம்ம வச்ச பேரே அதானா? சாரி, நீங்கள் வச்ச பேரே அதானா? ஆமாம், ஆக்சுவலாக வந்து கார்ன், கேரட் பராத்தான்னு வச்சு ஸ்டஃப்ட பராத்தா எப்படியா வச்சு. இல்லை, அதில் வெங்காயம்லாம் போட்டுக்கிட்டீங்களா? அப்போ அது எங்கே போகும்? மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து இது தானே. வெங்காயத்தை நீங்கள் இன்னைக்கு ஒதுக்கிட்டீங்கல்ல, கொஞ்சம் உங்களை வந்து என்னைக்காவது ஒரு நாள் அது பாருங்க பழி வாங்கும்.
சூப்பரான டிஷ்ஷு செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க தொடர்ந்து பார்க்கலாமா? ஓகே, நம்மளுடைய ஸ்டஃப்டு பராத்தா, ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி வேணால் சொல்லலாங்க, நம்ம வைக்கிற பேர் தான் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க விஜி மேம். அதே வகையில் நம்ம வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக பண்ணிடலாம். நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், நீங்கள் கிடையாது. நான் இல்லையா? சரி, நம்ம சர்வ் பண்ணிடலாம். வாவ், ஆனியன் குருமா வித் ஸ்டஃப்டு கார்ன் கேரட் பராத்தா ரெடி. சாப்பிட்டு ஆனியனை விட்டுட்டீங்கள். ஓகே, வெயிட்டே கொஞ்சம் பலமாக இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள காரமே தெரியுது. ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நறுக்கி போட்டுருந்தாங்க, இல்லை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டது நல்ல ஒரு காரமாக இருக்குது. சப்பாத்திக்கு ஏற்ற காரமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி சிம்பிளாக குக் பண்ணுறதுல ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. டெஃபினெட்லி நாங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் செஞ்சு சாப்பிட போகிறோம். செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதை சொல்லிட்டு நிற்குது. இது நான் செஞ்சது, நீங்களே செஞ்சதை பார்த்து நாங்கள் செய்கிறதுனால அது அப்படியே தான் வரும். அதனால டேஸ்ட்டும் அமோகமாக இருக்கும். எனக்கு கொண்டு வந்து கொடுங்க, அப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஓகே, டன். ஓகே, இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷஸை எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும். கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் திஸ். தேங்க்யூ. ஆனியன் குருமா தயார் செய்யும் முறை. கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், உப்பு, சிறிதளவு தண்ணீர், தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விடவும். சிறிது நேரம் கழித்து இறக்கினால் சுவையான ஆனியன் குருமா தயார். கார்ன் கேரட் பராத்தா செய்யும் முறை. கோதுமை மாவை ஒரு பவுலில் எடுத்து உப்பு, தண்ணீர் சேர்த்து நன்றாக பிசைந்து வைத்து கொள்ளவும். பின்பு மிக்சியில் வேக வைத்த கார்ன் அடித்து ஒரு பவுலில் போட்டு துருவிய கேரட், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு, வெங்காயம் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்த பின்பு சப்பாத்தி திரட்டி மிக்ஸ் செய்த ஸ்டஃப்பை சப்பாத்திக்குள் வைத்து நன்றாக தோசை தவாவில் போட்டு எடுத்தால் சுவையான கார்ன் கேரட் பராத்தா தயார். ஸோ இன்னைக்கு நமக்காக 2 சூப்பரான சிம்பிளான ஹெல்தியான டிஷ்ஷஸ் வந்து நமக்காக வந்து இன்னைக்கு செஃப் விஜி மேம் வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாக அசால்ட்டாக அப்படி தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் உங்களே சந்திக்கிறேன். until then it's tata bye bye from Brenda and Chef Viji ma'am signing off. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.